ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே கிளம்பிட்டோன்னா அப்படியே பேக்ரவுண்ட் பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக மலைப்பாங்கான இடம். காலாஸ்திரி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது என்னோடய குலதெய்வம் மக்களே, காலாஸ்திரி கோவில். இயர்லி ஒரு 2 டைம்ஸ் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். இது வந்து வீக் டேஸ் மக்களே. இது வந்து ஒரு ஃப்ரைடே, கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, கூகுள் மேப் பேச்சு கேட்டு ஒரு ரோட்டில் வந்துட்டேங்க. அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்கலாம் சொல்லிடுறேன் மக்களே. இந்த ரோடு சைஸை பாருங்களேன். ஒரு அரை மணி நேரமாக அந்த ரோட்டில் தான் வந்துட்டுருக்கேன். இது எங்கன்னா சூலூர்பேட்டையிலேருந்து காலாஸ்திரி போகிற ரோடு. நான் எப்போவுமே வந்து தடாலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி காலாஸ்திரி போயிடுவேன். இந்த வாட்டி கூகுள் சஜஸ்ட் பண்ணிச்சின்னு இந்த ரோட்டில் வந்தேன். இந்த ரோடோட நிலமையாக பாருங்கள். இது எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போவோன்னு தெரியல. நல்லா ஒத்தாடி பாதை மாதிரி இருக்குது. எதிரில் லாரிக்காரன் வேறு வரான். வந்தான்னா சைடில் ஒதுங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது. இதில் இவனுங்க வேறு நவுந்தவும் போக மாட்டுறானுங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகணும்னு தெரில. ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வராங்க. அதில் உங்களுக்கு தெரியுதா ரோடு சைஸு? ஒரு கார் போகலாம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்புனோன்னா தடாலேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக வந்து காலாஸ்திரி போயிடுவேன். ஸோ இந்த வாட்டி வந்து கூகுள் தனியாக ஒரு ரோடு காமிச்சிது, சூலூர்பேட்டை போய் லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி. சரின்னு அதில் வந்தால் இந்த ரோடு ரொம்ப பண்ணிடுச்சிங்க. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இப்போ கோவிலுக்கு போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. இந்த கோபுரம் வந்து புதுசாக கட்டினதுங்க. பழைய கோபுரம் வந்து அது 2010 இடிஞ்சு விழுந்துருச்சு. இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கோயில். இப்போ இந்த என்ட்ரன்ஸில் தான் கோயில் இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்து மொபைல்ஸோ இல்லை கேமராஸோ அலோடு கிடையாது. ஸோ நம்ம இங்கேருந்து தான் வந்து சும்மா அப்படியே பார்த்துக்கலாம். நான் முடிஞ்சால் மலைக்கு மேலே போக பார்க்குறேன். மலைக்கு மேலே உங்களுக்கு சிவன் தெரியுதுங்களா? அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. முடிஞ்சால் அங்கே போய் எடுப்போம். கோவிலோட ஃப்ரண்ட் கேட் உங்களுக்கு காட்டிடுறேன் மக்களே. கோவில் போகிற ஃப்ரண்ட்டு கேட்டு தாங்க, அது வாசல். இதுக்குள்ளே போய் போகலாம். இது சென்னையிலேருந்து வர ரூட்டு, இது திருப்பதி போகிற ரூட்டு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, இது எனக்கு குலதெய்வங்க. இயர்லி வந்து ஒரு ஒன்ஸ் இல்லை ஒரு 2 டைம்ஸாவது வந்துடுவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இது ராகு கேது பூஜைக்கு வந்து ரொம்ப இந்த ராகு கேஜி பூஜை பண்ணுற இடம். அது இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
நான் வந்து பூஜை பண்ணது கிடையாது. இது இயர்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறது. ஸோ உங்களுக்கு மேலே போகலாம், மேலே அந்த கோயிலுக்கு போகலாம், காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கார் பார்க்கிங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. நீ கூட்டம் ஸ்பெஷல் தரிசனம் போனோம், ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்தாச்சு. ஜாலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3-4 பார்க்கிங் வச்சுருக்காங்க. கோவில் உள்ளே தான் எடுக்க முடியல மக்களே, உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க. ஸோ அதனால் அப்படியே அவுட்டர் சைடு. இது வந்து கண்ணப்பர் மலைக்கு போகிற வழிங்க. இது ஆக்சுவலாக கார்ஸ்லாம் அலோடு இல்லை, ஆனால் காந்தி நோட்டு குத்திங்கன்னா விடுவாங்க. நானும் அதை குத்துட்டு தான் வரேன் மேலே. இல்லைன்னா படிக்கட்டு ஏறி வரலாம், கோயிலுக்குள்ளேருந்து படிக்கட்டு இருக்குது, அப்படியே ஏறி மேலே வரலாம். முடியாதவங்க வயசானவங்கலாம் காரில் எடுத்துவாங்க. ரொம்ப பெரிய மலை கிடையாது, சின்ன மலை தான். மேலே ஏறி ஈஸியாக வந்துடலாம். சரி ஆகணும். அப்படியே மேலே ஏறி போனாங்க. ஒரு 10 மினிட்ஸில் மேலே போயிடலாம். காலாஸ்ரீ கோயில் அந்த வழி வந்து எப்படி வருதுன்னா, இப்படி போயிட்டு இப்படி படி ஏறி வரணும். அப்படி இல்லைன்னா காரில் வரணிங்கன்னா அப்படி லாஸ்ட்டில் போயிட்டு டெட் எண்டில் லெஃப்ட் எடுத்து வரணும். இதுதான் மக்களே கோயில், மேலே கண்ணப்பரோட கோயில். இது கண்ணப்பரோட கோயில், சிவன் கோயில். மேலே இருந்து பாருங்கள், ஃபுல் காளஹஸ்தியோட வியூ தெரியுது. சிவலிங்கம் இருக்குது, எல்லாமே சிவலிங்கம் தான். இங்கே பாருங்க ஃபுல் வியூ. நாம் அங்கே நின்றுட்டு இருந்தோமா, மெயின் கேட், மெயின் கோபுரம், அந்த இடிஞ்ச கோபுரம் புதுசாக கட்டியிருக்காங்க அதுவா. நம்ம இப்படியே வந்து இப்படி வந்திருக்கோம். அந்த மலை வந்து முருகர் கோவிலோட மலை. அதில் கார் போகாது, ஏறி தான் போனோம். ஸோ இதுதான் ஃபுல் வியூ. இது ஒரு ஆறு. இது என்ன பேருன்னு தெரியல எனக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படின்லாம் கீழே போட்டிருப்பேன். இங்கே என்ன ஐதீகம்னா, சிவலிங்கத்துக்கு கண்ணப்பரோட காலில் பட்டு ரத்தம் வந்திருக்குங்க. ஏதோ அவர் வந்து ஒரு வேடர், அவரோட காலில் பட்டு பிளட்டு வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணப்பர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட கண்ணை அம்பால் நோண்டி சிவலிங்கத்துக்கு வச்சுருக்காரு. ஸோ இதை இவ்வளோ பக்தியாக
ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சிவபெருமான் தோன்றி திருப்பியும் வந்து அவர் கண்ணை கொடுத்துருக்காரு. இவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர். சிவனடியார்களோட 63 நாயன்மார் இருக்காருங்களே, அதில் வந்து கண்ணப்பரம் ஒருத்தர். ஸோ அவ்வளோ பெருமை இருக்குது. இது வந்து வாயுலிங்கம். 5 லிங்கத்தில் இதுவும் ஒன்று. சரி மக்களே, அப்படியே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இது வந்து மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் காலாஸ்திரியில் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் இது தெரியும், இந்த ஸ்டாச்சு. ஸோ அப்படியே ஃபுல் காலாஸ்திரி தருதுங்களா. நல்லா ஈவினிங்லலாம் வந்தால் சூப்பராக இருக்குங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் என்னன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கல் அடுக்கி வைப்பாங்க. கல் அடுக்கி வச்சா வீடு கட்டுவோன்னு ஒரு நம்பிக்கை. எப்படி இருக்கு இடம்? கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருங்க மக்களே, மேலே சூப்பராக இருக்குது. நல்லா ஈவினிங்கில் ஒரு 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே இவரை பார்த்த மாதிரியே இருக்கும். செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது கண்ணப்பர் கோயில், கீழே வந்து காலாஸ்திரி கோயில். மக்களே தரிசனம் முடிச்சிட்டோம். இப்போ நேராக வந்து சென்னை போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க, நிறைய பேர் வராமலும் வந்திருக்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வாயுலிங்கம், அதாவது 5 லிங்கம்னு சொல்லுவாங்கள்ல, வாயுலிங்கம், காற்று, நீர், நெருப்பு, அந்த மாதிரி வந்து இது வந்து காற்று, நெருப்பு வந்து திருவண்ணாமலை, அந்த மாதிரி இதுவும் பெரிய கோயில் தாங்க, நல்லா பிரசித்தி பெற்ற கோயில் தான். நிறைய பேர் வராமல் இருந்திருக்கலாம், நீங்களும் வாங்க இந்த கோயிலுக்கு. இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பூஜை தான் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ரொம்ப பிரபலம். இந்த பரிகாரம் பண்ணுறது தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கல்யாணத்தடை அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் ஆகணுன்னா அந்த ராகு கேது பூஜை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க. அந்த டிக்கெட் ஸ்லாட்லாம் இருக்குது. உள்ளே வந்து கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட தான் இது, 120 கிலோமீட்டர்ஸு. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்துடலாம். நான் சென்னையிலேருந்து காலையில் ஒரு 6 o'clock கிளம்புனேன். 7:45 8 o'clockலாம் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை, ஏன்னா வீக் டேன்றதுனால. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் வந்து சென்னை கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்களோட RG டாக்கீஸ். பாய்.